அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா புகழும் ஏகறிவன் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. இன்றைய தினம் வில்பத்தூடான பாதைக்கூடாக மக்கள் பயணம் செய்வதற்கான தடை விதிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பிலான இறுதிக்கட்ட விவாதம் இன்றைய தினம் கௌரவ புத்தளம் நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த வழக்கானது வனஜீவராசிகள் திணைக்களத்தினால் வனம் மற்றும் தாவரங்களை பாதுகாக்கும் சட்டம் பிரிவின் அடிப்படையிலும் மனிதர்களுக்கு பொது தொல்லை என்ற சட்டத்தின் அடிப்படையிலும் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு ஏற்கனவே 14 நாட்களுக்கு இந்த மக்கள் அந்த பாதையினூடாக செல்லக்கூடாது என்ற தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அதன் பின்னர் அது மேலும் 14 நாட்களுக்கு நீடிக்கப்பட்டிருந்தது. இன்றைய தினமும் வன இலாக்கா தொடர்பு சம்பந்தமாக கொழும்பிலிருந்து அரச சட்டத்தரணி ஒருவர் ஆஜராகியிருந்தார். அதே போன்று ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் மனுதாரர்கள் சார்பில் தோன்றுகின்ற சட்டத்தரணி சார்பிலும் ஒருவர் இங்கு சமூகம் அளித்திருந்தார். அவர்களது பக்க நியாயங்களை சொன்னார்கள். அதன் பிரகாரம் இந்த பாதையை பாவிப்பதனால் பாரிய வனத்துக்கும் மிருகங்களுக்கும் அச்சுறுத்தல் இருப்பதாகவும் மனிதர்களுக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் இந்த பாதையினூடாக சென்று கடத்தல் வேலைகளில் ஈடுபடுவதாகவும் அவ்வாறான கடத்தல் சம்பவங்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் இவ்வாறு பல விடயங்களை சொல்லி மேலும் 14 நாட்களுக்கு நீடிக்குமாறு கோரியிருந்தார்கள். நாங்கள் முன்னாள் டிப்யூட்டி சொலிசிட்டர் ஜெனரல் ஜனாதிபதி சட்டத்தரணி ரியன்சி அரச குலரட்னம் அவர்களின் தலைமையில் அவருடன் வந்த 2 சட்டத்தரணிகள், அதே போன்று சுதேச சட்டத்தரணியாக நானும், அதே போன்று சகோதரர் நூமான் மற்றும் ரியாத் உட்பட பல புத்தளத்தில் உள்ள முஸ்லீம் சட்டத்தரணிகளும் இந்த வழக்கில் பங்கேற்று கொண்டனர். எமது பக்க விவாதம் முற்றுமுழுதாக இவர்கள் வழக்கு தாக்கல் செய்த பொது தொல்லை என்ற 98ஆம் பிரிவும் 105வது பிரிவும் முற்றுமுழுதாக அந்த 105வது பிரிவை பாவிப்பதாக இருந்தால் 14 நாட்களுக்கு மேல் இதனை நீடிப்பதாக இருந்தால் அரச வர்த்தமானியில் அதற்கு பொறுப்பான அமைச்சர் வர்த்தமானியில் அறிவிட்டாலே ஒழிய நீதவான் நீதிமன்றத்துக்கு எவ்வித அதிகாரமும் இல்லை இந்த வழக்கை முன்னெடுத்து செல்வதற்கோ அல்லது இதற்கான இடைக்கால உத்தரவை நீடிப்பதற்கோ என்ற வாதம் எமது பக்கத்தில் முன்வைக்கப்பட்டது. அதே போன்று குறிப்பிட்ட பாலம் ஆபத்தான நிலையில் இருப்பதாக மனுதாரர் பக்க சட்டத்தரணி பாதிட்டார். நாங்கள் அதற்கு பல்லகண்ட கோயிலுக்கு மக்கள் சென்ற அந்த வாகனங்கள் சென்ற புகைப்படத்தை கௌரவ நீதவான் அவர்களுக்கு காட்டினோம். இறுதியாக இந்த வழக்கினை முன்னெடுத்து செல்ல முடியாது சட்ட ரீதியாக என்ற தீர்ப்பினை நீதவான் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. இன்ஷா அல்லாஹ் வழக்கு பிரதிகளை எடுத்த பின்னர் எமது பயணங்கள் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நாங்கள் முடிவெடுப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். முஸ்லிம் நியூஸ், இது ஒரு ஜனரஞ்சகமான குரல்.